நம்ம சூரியன் பிறக்கிறதுக்கு முன்னாடி நட்சத்திரங்கள் உருவாகும் பரந்த மேகத்துல ஹைட்ரஜன், ஹீலியம் மற்றும் தூசி நிறைந்திருந்தது. இதுக்கு முன்னாடி இருந்த பெரிய நட்சத்திரங்கள்லாம் விரைவா தங்களோட எரிபொருட்களை எரிச்சு ஒரு பெரிய வெடிப்புல சூப்பர் நோவா மாதிரி சிதறி அழிஞ்சுது. இந்த வெடிப்பு சுத்தி இருந்த கேஸ் கிளவுட்ஸை கொலாப்ஸ் ஆக வச்சுது. புவியியல் ரீதியா ஒரு கண் சிமிட்டும் நேரத்துலன்னு சொல்லலாம். அதாவது 100,000 ஆண்டுகள்ல கிராவிட்டி மற்றும் ஆங்குலர் மொமெண்டமால இந்த மேகம் ஒரு சுழலும் தட்டையான வடிவமாக மாறுச்சு. இந்த சுழலும் மேகத்துக்கு நடுவுல இருந்த மாலிக்யூல்ஸ்லாம் மோதி நம்ப முடியாத அழுத்தமும் வெப்பநிலையும் கொண்ட ஒரு புரோட்டோஸ்டார் பிறந்தது. இதை ஏன் நம்ம புரோட்டோஸ்டார்னு சொல்றோம்னா, இன்னும் ஹைட்ரஜனை ஹீலியமா மாற்றக்கூடிய ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ் இங்க தொடங்கல. இந்த புரோட்டோஸ்டாரை சுத்தி இருந்த டிஸ்க்ல கோதுமை துகளை விட பெரியதா இருந்த தூசி துகள்கள்லாம் கான்டியூல்ஸ்னு சொல்லக்கூடிய உருகிய பாறை துளிகளா மாறுச்சு. இந்த கான்டியூல்ஸ் தான் இப்ப இருக்க சிறு கோள்களோட மூலக்கூறுகள். இதுல இருந்து தான் முதல் ஆஸ்ட்ராய்ட்ஸும் பிளானட்ஸும் உண்டாச்சு. இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் எனப்படும் சிறுகோள்கள் பாறை, உலோகம், பனி மற்றும் கரிம பொருட்களோட குவியல்கள் தான். இந்த சின்ன பாறைகள்லாம் ஒன்னா சேர்ந்து தான் முதல் கோள்கள் உண்டாச்சு. ஒரு கட்டத்துல இந்த புரோட்டோஸ்டார் ஹைட்ரஜன் அணுக்களை எரிச்சு ஹீலியமா மாத்துது. இதுதான் நம்ம சூரிய மண்டலத்தின் விடியலை குறிக்குது. ஆனா இதோட நம்ம சூரிய குடும்பத்தோட ஃபார்மேஷன் இன்னும் முடியல. நடுவில் இருந்த புரோட்டோஸ்டார் இப்போ ஹைட்ரஜனை ஹீலியமா மாற்ற ஆரம்பிச்சிருச்சு. அதே நேரத்துல மற்ற இடத்துல இருந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாம் ஒன்னாகி பிளானட்ஸா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுது. ஜூபிட்டர் போன்ற பெரிய கிரகங்கள் உண்டானதுனால அதோட கிராவிட்டி டிஸ்டர்ப் பண்ணி சில ஆஸ்ட்ராய்ட்ஸ் மட்டும் பிளானட்ஸா ஃபார்ம் ஆகாம ஒரு பெல்ட்டா, நமக்கு தெரிஞ்ச ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டா உருவாச்சு. ஜூபிட்டரோட அதீத கிராவிட்டியால இந்த மாதிரி சில ஆஸ்ட்ராய்ட்ஸ் பூமி மற்றும் மற்ற இன்னர் பிளானட்ஸை நோக்கி தள்ளப்பட்டது. அந்த மாதிரி நிறைய எரிகற்கள் பூமி மேல அப்ப தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கு.